சாப்பாடு அப்புறம் சுண்டவத்த குழம்பு தருங்க. சுண்டவத்த குழம்பா? ஆமாம். சுண்டவத்த குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கீங்களாண்ணே? ஆமாம். சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது. ஆமாம், நல்லா கட்டியாக வச்சுருக்கலாம். அது அப்படி தான் இருக்கும். சிக்கன் குழம்பு குழம்பு வந்து இப்படி திக்காக வச்சா நல்லாயிருக்கும். சுண்டவத்த குழம்பு சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை? நல்லதுகள் வயிற்றுக்கு நல்லது. சுகர், நமக்கு சுகர் இருக்குது, சுகருக்கு சுண்டவத்தல் நல்லது. பல நோய்களுக்கு சுண்டவத்தல் வந்து ஒரு நல்ல மருந்து போகுது. அதனால் சுண்டவத்தலும் வெள்ளைக்கூடு சின்ன வெங்காயம்லாம் போட்டு அதிகமாக போட்டு வச்சுருக்குது. சுண்டவத்தல் கசக்குன்னு சொல்லுவாங்களாண்ணே, இது கசக்குமா? ஆமாம், லைட்டாக கசப்பு, லேசாக தான் கசப்பு தெரியாது, லேசாக தான் கசப்பு இருக்கும். கசப்பு உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்களாப்பா, அதனால் நம்ம வந்து உணவை வந்து மருந்தாகவே எடுக்கும். கசப்பு போகிறதுக்கு என்னென்ன பண்ணினீங்க? அது கசப்பு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு உள்ள தட்டியாச்சுன்னா அது கசப்பு போயிடும். அதிகமாக கசப்பு இருக்குது. கசப்பு இருக்காது. என்ன இது சாப்பிடனால உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க? உடம்புக்கு நல்லது. சுகருக்கு, நமக்கு சுகர் இருக்குது, சுகருக்கு நல்லது, எல்லாமே நல்லது தான். இது எங்கே கிடைக்கும் சுண்டவத்தல்? சுண்டவத்தில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நம்ம ஊரில் காட்டிலே கிடைக்குது. பறித்து நம்ம மோரில் நனைய போட்டு காய வச்சுக்கலாம், சாப்பிடலாம். சாப்பிட்டா சுகர் வந்து குறையும், எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. சரி சரி சரிண்ணே.